கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. டிடிவி தினகரன் வெளியே போறாரு. அவர் சந்திக்க பாஜக தலைவர் கூடிய நயனா நாகேந்திரன் போகலாம். எதுக்காக அண்ணாமலை போறார்? அண்ணாமலைக்கு என்னமோ மோடி அமித்ஷா கிட்ட ஒரு செல்வாக்கு இருக்க தான் செய்யுது. அதனால அண்ணாமலை போய் டிடிவியை பார்த்ததால கட்சி ஆரம்பிப்பாரதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறான தகவல். அண்ணாமலையால் தான் பிஜேபி வளர்ந்ததுன்றது ஓரளவு வளர்ந்ததுன்றது உண்மை. அது சொற்ப அளவிலான வளர்ச்சி. அது கூட கட்சிக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் அண்ணாமலைக்கு மரியாதை. அண்ணாமலை பிஜேபி விட்டு வெளியில் போனாலும் அண்ணாமலைக்கு எந்த மரியாதையும் கிடையாது. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அது கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு சாதகமான நிலையை தான் ஏற்படுத்தும். பர்செப்ஷன் வைஸ் ஓட்டு ஒன்றும் கிடையாது. அப்படி தனி கடையை விரிக்கிறாருன்னா அது திமுகவோட வேலைன்னு அர்த்தம். அது தனி கடையை தாண்டி கூட்டணியை நோக்கி போக மாட்டாரா சார்? என்னங்க கூட்டணி? அவர் ஓட்டு எதுக்குங்க? யாருக்குங்க தேவை? இது மீடியா ஊதி பெருசாக்குற பிம்பம். இப்போ விஜய் பேசினா வந்து பி டீமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அண்ணாமலை. நியாயமான கேள்வி தான். திமுகவை எவன் கேள்வி கேட்டாலும் பி டீம்ன்றது திமுகவும் திமுகவோட தொங்கு சதைகள், திமுக கைக்கூலிகள் கையாளுகிற ஒரு தந்திரம். உண்மையான பிஜேபியோட பி டீம் திமுக தான். உங்களை குட் புக்ஸில் வச்சுக்கிட்டாருன்னா அவர் இனிக்குது உங்களுக்கு. அதனால் இவன் பி டீமும் அவன் சி டீம்ன்றதெல்லாம் அபத்தமான வார்த்தைங்க. இந்த பருப்பு ரொம்ப நாள் வேகாது. நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், தமிழகத்தில் அந்த பி டீம் செயல்பட்ட கரெக்டாக செயல்படுத்துறது யார்? பிஜேபியினுடைய சித்தாந்த கொள்கைகளை இங்கே நேர்முகமாக மறைமுகமாக செய்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? திமுக வந்து பிஜேபியை காமிச்சு இங்கே குழப்பம் நடத்திட்டு இருக்குது. மோடி ஃபேக்டர் இல்லைன்னா இங்கே திமுக ஏமா ஓட்டு போடுவோம்? இந்தியாவிலே வந்து ஊழல் அதிகமான ஒரு 3-4 மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்றுன்றதுல எந்த மாற்றமும் வேணாம் உங்களுக்கு. ஊழலில் மூழ்கி முத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கடைசி ஒரு 7-8 மாதம்ன்றது ஸ்லாக் ஓவர் ஆடுற மாதிரி. கடைசி 10 ஓவர் 50 ஓவர் மேட்ச்சில் கடைசி 10 ஓவர் ஆடுவான் பாருங்க. 6-4 அடிப்போம். அந்த கதை தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். கேட்க நாதி இல்லை. மதுரை மேயர் புருஷனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் மேயர் அரெஸ்ட் பண்ணல? ஒவ்வொரு பஞ்சாயத்து யூனியன்லையும், ஒவ்வொரு கார்பரேஷன், ஒவ்வொரு மாநகராட்சி, ஒவ்வொரு நகராட்சிலையும் கொள்ளை நடக்குது. இது அந்தந்த திமுக கவுன்சிலர்களை வெளிப்படையாக மேடை போட்டு பேசுகிறான். ஒளிவு மறைவே இல்லை. ஸோ இப்போ இன்றைக்கி முதல்வர் திறந்த கட்சி, திறந்த புத்தகம் எல்லாமே வரலாம் அப்படின்னு முதல்வர் பேசுகிறாரு. அப்போ காலகாலமாக திமுகவில் இருக்கவனுக்கு என்ன மரியாதை? எதிர்கட்சியாக இருக்கும்போது மாற்று கட்சிக்கு போகாமல் அதிகாரம் இல்லைன்னு தானே அண்ணா திமுகலேருந்து உங்ககிட்ட வரான். ஆமாம், நீங்கள் அதிகாரம் இல்லாத போது அண்ணா திமுகவுக்கு போகாமல் உங்கள் கூட இருந்தானே, அவனுக்கு என்ன மரியாதை? அப்போ இது எவ்வளோ பெரிய துரோகம், சொந்த கட்சிக்கு செய்கிற துரோகம் தானே இது. இவ்வளோ பேர்லாம் இப்போ கூப்பிடுறதுன்றது உள்ளே உங்களுக்கு திமுக எதிராக திரும்பும். பிஜேபிக்கு 2024 வட இந்தியாவில் என்ன நடந்ததோ அது திமுக நடக்கும். இதில் கூடுமா என்னென்னா கூட்டணி கட்சிகளை இது எதிர்க்காமல் ஜால்ரா போட்டுக்கிட்டு ஜிங் சாக் போட்டுக்கிட்டு திமுக கொத்தடிமை வேலை செஞ்சுட்டு இருக்குது. வாரணியில் தமிழகத்தை இவங்க எதிர்த்திருக்கணுமா வேணாமா? 2 கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் வீசிக்கலாம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார், சமீபத்தில் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறாரு. சமீபத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் அவர் வீட்டில் போய் சந்திக்கிறார் டிடிவி தினகரன். சந்தித்த உடனே எல்லாரும் பேசக்கூடிய ஒரே தலைப்பு ரொம்ப நாளாக வதந்தியாக இருந்தது. அதன் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார், அதனால தான் டிடிவி தினகரன் சந்திக்கிறார் அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்படுகிறது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அதுக்கு கருத்து சொல்லிட்டார். இல்லை, நான் திரும்ப என்டிஏ கூட்டணிக்கு அவரை கொண்டு வரணுக்காக தான் பேசினேன் அப்படின்னு அண்ணாமலை கருத்து தெரிவிக்கிறார். எது உண்மை சம்பவத்தை நோக்கி போகும்? தனியாலாம் அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க மாட்டார். இதெல்லாம் விவரம் அறியாதவர்கள் பேசக்கூடிய பேச்சு. மத்தியில் மோடி அரசு இருக்கிற வரைக்கும் அண்ணாமலையெல்லாம் தனி கட்சியெல்லாம் ஆரம்பிக்கவே மாட்டார், ஆரம்பிக்க முடியாது. டிடிவியும் என்டிஏ விட்டு வெளில போக மாட்டார். கடைசியில் அவர் என்டிஏக்குள்ளே தான் வந்து சேருவார். அவருக்கு நிர்பந்தங்கள் இருக்கின்றன. அதனால் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிப்பார்ன்றதும் உண்மைக்கு மாறான தகவல். டிடிவி என்டிஏ விட்டு நிரந்தரமாக வெளியில் போயிடுவார் என்பதும் தவறான தகவல். ஆனால் எடப்பாடி இருக்கும் வரை இங்கே வரமாட்டேன்னு சொல்கிறாரு. அப்படி தான் சொல்லுவாங்க. அரசியல் அப்படி தான் மக்களோடும் இறைவனோடும் தான் கூட்டணினார் விஜயகாந்த். கடைசியில் ஜெயலலிதா கிட்ட வந்து சேர்ந்தார். அந்த மாதிரி தான் இது. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய எனக்கு ஒன்றும் இது ஒன்றும் கடக்க முடியாத தூரமாக தெரியல. டிசம்பர் வாக்கில் சரி செய்யப்பட்டு விடும் தான் எனக்கு தோணுது. இல்லை சார், நீங்கள் மட்டும் தான் ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டிடிவி தினகரன் வெளியே போகிறாரு. அவர் சந்திக்க பாஜக தலைவர் கூடிய நயனா நாகேந்திரன் போகலாம். எதுக்காக அண்ணாமலை போகிறார்? அண்ணாமலைக்கு என்னமோ மோடி அமித்ஷா கிட்ட ஒரு செல்வாக்கு இருக்க தான் செய்யுது. அதனால் அண்ணாமலை போய் டிடிவியை பார்த்ததால கட்சி ஆரம்பிப்பார்றதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறான தகவல். அண்ணாமலைக்கு Z+ செக்யூரிட்டிலாம் கொடுத்து வச்சுருக்காங்க. அது எப்படி தனியாக போவார்? மோடியை மீறி அவர் போயிட முடியுமா? அவர் மோடி தன்னோட காரில் அவர் ஏற்றிக்கிட்டு போகிறார். திண்டுக்கல் காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு மதுரை விமான நிலையத்துக்கு போகும்போது பிரதமர் மோடி சாலையில் நின்று கொண்டிருந்த அண்ணாமலையை அழைத்து தன்னுடைய காரில் ஏற்றுக்கொள்கிறார். வழக்கமாக பிரதமரின் பாதுகாவலர்கள் எவர் ஒருவரும் பிரதமரின் காரில் ஏறுவதை அனுமதிக்க மாட்டார்கள். பிரதமரே அவரை தன் காரில் ஏற்றுக்கொண்டு போகிறார். ஆகவே அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய Z+ பாதுகாப்பு,
இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக தனி கட்சிலாம் ஆரம்பிக்க மாட்டார். பிஜேபியிலேருந்தே ஒன்றும் சாதிக்க முடியாது, ஒரு தனியாக கட்சி ஆரம்பிச்சு என்னத்தை சாதிப்பார்? இது நன்றாக கிளப்பி விடப்படுகிற ஒரு வதந்தி இது. இல்லை சார், ஆனால் பிஜேபிக்கு இந்த ஓட்டு சதவீதம் அதிகமானது காரணம் அண்ணாமலை அப்படின்னு ஓரளவு ஏங்க ஒரு 2% ஏறி இருக்கலாங்க. தனியாக போனால் அந்த 2% மட்டும்தான் இருக்கும். நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கட்சி இல்லைன்னா நீங்கள் பூஜ்ஜியம். பிஜேபி, காங்கிரஸ் எல்லா கட்சியிலையும் சேர்த்து சொல்கிறேன், திமுக, அண்ணா திமுக எல்லா கட்சியிலையும் கட்சியை விட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா நீங்கள் பூஜ்ஜியம். கட்சி இருக்கிறதால தான் உங்களுக்கு அந்த செல்வாக்கு. அந்த 2% 3% ஏறினது பிஜேபியில் இருந்ததால் ஏறிச்சு. இப்போ ஒருவேளை வெளியில் போகிறாருன்னா அந்த 2% கூட அவர்கிட்ட போகாது. ஆனால் 1/4%, 1/4% போகலாம். அதனால் அண்ணாமலையால் தான் பிஜேபி வளர்ந்ததுன்றது, ஓரளவு வளர்ந்ததுன்றது உண்மை. அது சொற்ப அளவிலான வளர்ச்சி. அது கூட கட்சிக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் அண்ணாமலைக்கு மரியாதை. அண்ணாமலை பிஜேபி விட்டு வெளியில் போனான்னா அண்ணாமலைக்கு எந்த மரியாதையும் கிடையாது. பிஜேபியால் தான் அண்ணாமலைக்கு அடையாளம். அண்ணாமலையால் பிஜேபிக்கு சொற்ப அளவில் ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கலாம். அண்ணாமலை வெளியில் போனான்னா அந்த சின்ன அளவில் சேர்ன வாக்கு வங்கி கூட அவரோட போகும்னு உறுதியாக சொல்ல முடியாது. அதில் பெரும்பாலானவங்க கட்சியிலே நின்றுடுவாங்க. இது உண்மை. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கட்சி உன்னோட பெருசு. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சார். குறிப்பாக டிடிவி தினகரன் வெளியே வர்றதுக்கான எடப்பாடியை தான் முக்கிய காரணமாக அவர் சொல்லிட்டு வர்றாரு. சமீபத்தில் எடப்பாடி மீது பல விமர்சனங்கள் கட்சி இப்போ வச்சுட்டு வந்தார், அமித்ஷா சந்திச்சுட்டு அப்படின்னு. சந்திப்புக்கு பிறகு நடந்தது, அந்த சந்திப்பில் இதுதான் நடந்திருக்குமா பேச்சுவார்த்தையில்? என்ன காரணமாக இருக்கும்? இல்லைங்க, கண்டிப்பாக அமித்ஷாவை எடப்பாடி சந்தித்து பேசுனதில் ஒன்றுபட்ட அதிமுக உருவாவது குறித்து தான் பேசியிருக்கிறார்கள். அதிலெல்லாம் சந்தேகமே வேணாம். இல்லைன்னு சொன்னால் நமக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம், இல்லை நம்ம போய் பேசுகிறோன்னு அர்த்தம். நிச்சயமாக அது அதிமுக ஒற்றுமையை பற்றி தான் அவர்கள் பேசியிருக்கிறார்கள், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் எடப்பாடி என்ன சொன்னார், அமித்ஷா அதுக்கு என்ன பதில் சொன்னார், அமித்ஷா என்ன கேட்டார், எடப்பாடி என்ன பதில் சொன்னார்ன்றதுக்கு அதிகாரப்பூர்வமாக நம்மக்கிட்ட எந்த தகவலுமே இல்லை. எல்லாம் ஹேஷியமாக தான் இருக்குது. எல்லோரும் அவங்களுக்கு பிடிச்சதை பேசுகிறாங்க, நான் உட்பட. ஒரு லாஜிக்கலாக தான் நான் பேச முடியுமே தவிர ஆக்சுவலாக என்ன நடந்தது நமக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அமித்ஷாவை எடப்பாடி சந்தித்து பேசியது என்பது அதிமுகவுடைய ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயம். அதில் எந்த சந்தேகம் வேணாம். பிரிந்தவர்களை ஒன்றுபடுத்த வேண்டும். ஓபிஎஸ், டிடிவி இவங்க 2 பேரும், சசிகலா லிஸ்ட்லேயே கிடையாது. இந்த 2 பேரையும் உள்ளே சேர்க்கணும். அதுலேயும் குறிப்பாக ஓபிஎஸ்ஸை சேர்க்கணுன்றது மட்டும்தான் ஒரே கோரிக்கை. டிடிவி தனி கட்சி வச்சுப்பாரு, அதை என்டிஏல கூட்டணியாக வச்சுக்கலாம். டிடிவியை சேர்த்துக்கோன்னு கூட அவர் சொல்லலை. ஓபிஎஸ்ஸை சேர்த்து கொள்ளுங்கள்னு மட்டும்தான் சொல்கிறாங்க அவங்க. ஓபிஎஸ்னால் அவர் கூட இருக்க மனோஜ் பாண்டியன் வைத்திலிங்க, அவ்வளோதான். இதற்கு அவர் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார். எனக்கு வந்த தகவல் டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பித்து, தனி கட்சி தான் அவர் ஆரம்பித்து வச்சுருக்காங்க. அது என்டிஏல கண்டினியூ ஆகட்டும், எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை, 5 சீட் வரைக்கும் கூட கொடுக்க தயார் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அவர். பட் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கொள்ள மாட்டேன்றார். பிரச்சனையே ஓபிஎஸ் தான், டிடிவி கூட கிடையாது. அதில் தான் இழுபறி நிற்குது. அநேகமாக டிசம்பரில் ஏதாவது மாற்றங்கள் வரலாம். அவர் எடப்பாடி கடைசி நேரத்தில் ஒப்புக்கொள்ளுவார் ஓபிஎஸ்ஸை சேர்த்து கொள்வதற்கும் டிடிவியோட கூட்டணி போவதற்கும் அப்படின்றது தான் வரக்கூடிய தகவல்களாக இருக்குது. மற்றபடி இதில் நம்ம இதை தாண்டி பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. அமித்ஷா அழைத்து தான் எடப்பாடி டெல்லி போயிருக்கிறார். அங்கே பேசப்பட்டது அதிமுகவில் பிரிந்தவர்கள் இந்த 2 பேரை உள்ளே சேர்க்கணும், குறிப்பாக ஓபிஎஸ்ஸை சேர்க்கணும், டிடிவியை என்டிஏல வச்சுக்கணும், சசிகலா விஷயத்தில் தலையிட மாட்டோம். ஸோ இதுதான் அங்கே பேசப்பட்டிருப்பது. அதில் எந்த சந்தேகமும் அப்படி கூடியிருந்தால் எதற்காக டிடிவி அந்த கூட்டிட்டு வெளியே போகணும்? இல்லை அது அவர் டிடிவிக்கு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அமித்ஷா ஏப்ரல் 11 இந்த கூட்டணியை அறிவித்த பிறகு டிடிவி, ஓபிஎஸ் 2 பேரையுமே கிட்ட சேர்க்கக்கூடாதுன்னு எடப்பாடி ஒரு கண்டிஷன் போட்டு தான் கூட போயிருக்காரு. அதுக்கு ஏற்பட்டமாக அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க. அப்போ அதன் பிறகு அன்றைக்கி ஏப்ரல் 11ஆம் தேதி 12 மணிக்கு ப்ரெஸ் மீட்டு, 12:30 மணிக்கு ப்ரெஸ் மீட்டுன்றது 1:30, 2:30, 3:30, 5:30 வரைக்கும் போச்சு. 8 மணி நேரம் இழுபறி காரணம் பிரிந்தவர்களை சேர்க்க சொல்லி நீங்கள் நிர்பந்திக்கக்கூடாதுன்றது. அதை தான் அன்றைக்கி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கூட்டணியை அமித்ஷா அறிவித்த பிறகு ஒரு செய்தியாளர் கேட்கும் பொழுது, பிரிந்தவங்களை பற்றி என்ன செய்ய போகிறீங்கன்னு போது எந்த கட்சியின் உள்விவகாரத்திலும் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் வழக்கம் போல் தங்கள் சொன்ன பேச்சை காப்பாற்றினதான் பிஜேபிக்கு வரலாறே கிடையாது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் தான் சிக்கல் உருவாச்சு. அதில் கூட்டணி கட்சிகளையும் உசுப்பேற்றி விட்டு டிடிவியை ஓரங்கட்டுற வேலையை எடப்பாடி செய்ய ஆரம்பித்தார். குறிப்பாக மூப்பனாருடைய நினைவு நாள் அன்னைக்கு வாசன் எல்லாரையும் கூப்பிட்டாரு, டிடிவியை கூப்பிடல. அதெல்லாம் அவருக்கு இன்சல்ட் ஆகி தான் அவர் வெளியில் போகிறேன்னு போனார். இப்போ அமித்ஷா அழைத்து பேசிய பிறகு இந்த நிலைமையில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. அநேகமாக டிசம்பரில் பிரிந்தவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். மறுபடியும் சொல்கிறேன், பிரிந்தவர்கள்னால் ஒரே ஒருத்தர் தான், ஓபிஎஸ் மட்டும்தான். டிடிவியோட அலைன்ஸ், சசிகலா லிஸ்ட்லேயே இல்லை. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய எனக்கு கிடைத்த தகவல். இந்த தகவல் லாஜிக்கலி கரெக்டாக இருக்குது. மற்றபடி ஃபேக்சுவலாக என்ன நடந்தது தெரியாது. மீண்டும் வருவார் அப்படின்ற பட்சத்தில் ரைனார் அன்னைக்கு செய்தியாளர் கேள்வி கேட்கும்போது டிடிவி வெளில போயிட்டாரு அப்படின்னு அவரை போய் கேளுங்கன்றார். ஏன்னா எடப்பாடி சந்திப்புக்கு பிறகு தான் அந்த கேள்வி கேட்குறாங்க ரைனார்ட்ட. டிடிவி போயிட்டாருன்றது அவரை போய் கேளுங்கன்னா
ஒரு கட்சியின் தலைவராக இருக்கார், இவர் தானே இருந்தவர் போயிருக்காருன்னு இவர் தானே போய் கேட்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். அங்கே உள்ள சிக்கல் இருக்குது. பிஜேபி மேலே டிடிவிக்கு பெரிய கோபம் இருக்குது. குறிப்பாக நயினார் மேலேயும் கோபம் இருக்குது. நயினார் மேலே இருக்க கோபம்ன்றது அவர் நேரடியாக அமித்ஷாவை மோடியை எதிர்க்க முடியாது. அதனால் நயினார் பக்கம் ஒரு கோபம் திரும்புது. டிடிவிக்கு சில நிர்பந்தங்கள் இருக்கின்றன. அவரால் வந்து அமித்ஷாவை மீறி அரசியல் பண்ண முடியாது. கடைசியாக அமித்ஷா சொல்கிறது டிடிவி கேட்டுப்பார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இதுதான் அரசியல். இதில் அண்ணாமலை நகர்வுகள் எதுவும் கிடையாது. எனக்கு என்னமோ அது சில செய்திகளை வேணால் அவங்க சொல்லி அனுப்பியிருக்கலாமே தவிர, அண்ணாமலை போய் இப்போ என்ன நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிப்பார், டிடிவி அவரோட போயிடுவார், இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அண்ணாமலைலாம் தனி கட்சி ஆரம்பித்தார்னா மிகப்பெரிய விலையை கொடுப்பார். ஏங்க இவ்வளோ சின்ன வயசில் அவருக்கு வந்து கட்சியில் சேர்ந்த ஒரே வருஷத்தில் அவருக்கு தலைவர் பதவி கொடுத்து Z+ பாதுகாப்பு கொடுத்து அவருக்கு இவ்வளோ தூரம் செல்வாக்கை உருவாக்கி கொடுத்த பிஜேபி அவர் தனக்கு எதிராக அவர் போராடினா அவர் விட்டுருமா? ஆனால் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு மாதிரி சார் இருக்கு. நான் வந்ததுக்கப்புறம் தான் கட்சி வளர்ந்துட்டு அப்படிப்பட்ட என்னையை நீங்கள் தூக்கி ஓரமாக வச்சுட்டீங்களே அப்படின்னு. வெளிப்படையாக அவர் ஒன்றும் சொல்லுங்க, அவர் தான் வந்த பிறகு தான் கட்சி வளர்ந்ததுன்றது ஒரு சின்ன குரோத் இருக்கலாம் மொழியாக தன்னால் தான் இங்கே எல்லாம் வந்து அவர் பேச ஆரம்பிப்பார். ஆனால் பிஜேபி தூக்கி போட்டுருவாங்க. நீங்கள் அமித்ஷா மோடி வந்து செல்வாக்கூட இருக்காங்க. நவம்பரில் பீகார் எலெக்ஷன் முடிஞ்சோன்னு தான் அவங்க பார்வை தமிழ்நாடு பக்கம் திரும்பும். பிரிஞ்சு கிடக்கிற அதிமுகவே ஒன்று சேர்க்கணும்னு முயற்சிக்கிறவங்க தங்க கட்சியிலேருந்து அண்ணாமலை வெளியில் போகிறத அலோவ் பண்ணுவாங்களா? அது திமுக கிடைத்த பெரிய வெற்றி ஆகிடும். அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அது கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு சாதகமான நிலையை தான் ஏற்படுத்தும். பர்செப்ஷன் வைஸ் ஓட்டு ஒன்றும் கிடையாது. பிஜேபிக்கு ஓட்டு இல்லை, பிஜேபி வந்து பிரிஞ்சு போனவங்கன்னா ஓட்டு இருக்குது, ஒன்றும் கிடையாது. அண்ணாமலை அப்படிலாம் பண்ணார்னா அதுக்கு மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். அதை செய்ய மாட்டார் அவர். நான் உறுதியாக நம்புகிறேன் தனி கட்சி ஆரம்பிக்கிற தைரியம்லாம் அண்ணாமலைக்கு வராது. பிஜேபிக்கு எங்கள் வாக்கு விதம் சொற்பளவில் இருக்கும்போது அதுலேருந்து பிரிஞ்சு போகிறவங்களுக்கு என்ன இருக்க போகுது? அப்படி தனி கடையை விரிக்கிறாருன்னா அது திமுகவோட வேலைன்னு அர்த்தம். அது தனி கடையை தாண்டி கூட்டணியை நோக்கி போக மாட்டாரா சார்? என்னங்க கூட்டணி? அவர் ஓட்டு எதுக்குங்க, யாருக்குங்க தேவை? இல்லை இப்போ தனியாக ஒரு இளைஞர் படித்த இளைஞர் ஒரு பேர் இருக்குது, பிஜேபியை குறுகிய காலத்தை வளர்த்தான்னு ஒரு பேர் இருக்குது. இதை வச்சு தாவேக்கா விஜயோட கூட்டணி போக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய கட்சிகள் வந்துருச்சு இல்லை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பிஜேபியால் தான் அண்ணாமலைக்கு பெருமை. அண்ணாமலையால் பிஜேபிக்கு 1% இருக்கு சொற்ப அளவில். அதோட கட்சி விட்டு வெளில போனால் சைபர். அதனால் அவர் கட்சியை வளர்த்தாரு, அவர் இளைஞர், அவங்க போயிடுவார். இதெல்லாம் கதைங்க, இதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. இதெல்லாம் பெரிய பெரிய கட்சியை தனி குடிக்கிறான், புதுசாக வரவங்கலாம் என்ன பண்ணுறோம்? இது மீடியா ஊதி பெருசாக்குற பிம்பம். மீடியாவில் அண்ணாமலைக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது, அதை வச்சுக்கிட்டு இருக்காரு அவர். ஒன்றும் நடக்காதுங்க. அவர் பிஜேபி விட்டுலாம் வெளில வரமாட்டார். நான் உறுதியாக நம்புகிறேன். அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகே சார், இன்றைக்கும் விஜய் விமர்சிக்கக்கூடிய அண்ணாமலை இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவாக, அதாவது விஜய் எப்போதெல்லாம் திமுகவை எதிர்த்து பேசுகிறாரோ அப்போதெல்லாம் ஆதரவாக நிலைப்பாட்டை எடுக்கிறார் அண்ணாமலை. இப்போ அப்படி பேசிட்டாலே பிஜேபியோட பி டீம் அப்படின்னு முத்திர குத்துறாங்க. இப்போ விஜய் பேசிட்டா உடனே பி டீமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அண்ணாமலை. நியாயமான கேள்வி தான். திமுகவை எவன் கேள்வி கேட்டாலும் பி டீம்ன்றது திமுகவும் திமுகவோட தொங்கு சதைகள், திமுக கைக்கூலிகள் கையாளுகிற ஒரு தந்திரம். அதை தான் ஒரு கேள்வி கேட்குறாரு. இவங்க ஏகப்பட்ட தவறுகளை செய்வாங்க, ஊழலை மூழ்கி முத்தெடுப்பாங்க. இவங்களை எவனாவது கேள்வி கேட்டால் அவன் பிஜேபியா? உண்மையான பிஜேபியோட பி டீம் திமுக தான். கருணாநிதி நாணயத்தை வெளியிடுறதுக்கு ராஜ்நாத் சிங்கை கூட்டின்னு வந்தாங்களே, இப்போ யார் பி டீம்? திமுக தான் பி டீம். அதை எவனாவது கேள்வி கேட்டானா? எல்லா கூட்டணி கட்சிகள் நிலை வைத்துவாங்களும் போய் வெக்கமே இல்லாமல் ஃப்ரண்ட் ரோலில் உட்காந்தாங்க. இதை அமித்ஷா வந்து நாணயத்தை வெளியிட்டா நீ போயிருப்பியா? ராஜ்நாத் சிங் வரும்போது மட்டும் எதுக்கு போகிற? அமித்ஷா வந்தாலும் ஒன்று தான், ராஜ்நாத் சிங் வந்தாலும் ஒன்று தான். அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு. உங்களை குட் புக்ஸில் வச்சுக்கிட்டாருன்னா அவர் இனிக்குது உங்களுக்கு. அதனால் இவன் பி டீமும் அவன் சி டீம்ன்றதெல்லாம் அபத்தமான வார்த்தைங்க. இந்த பருப்பு ரொம்ப நாள் வேகாது. அவன் பிஜேபி திமுக விமர்சனம் பண்ணாலும் அவன் பிஜேபி என்பது வந்து அயோக்கியத்தனமான வாதம். உண்மையான பிஜேபியோட பி டீம் திமுக தான். சார், ஏதோ ஒரு வகையில் பிஜேபியோட பி டீம் திமுக, அதிமுக, தாவேக்கா முத கொண்டு வந்துருச்சு, சீமானும் வந்துட்டார் அந்த லிஸ்ட்டில். இப்படி இருக்கும்போது பிஜேபி அப்போ எல்லாருமே ஏ டீமாக எடுத்துக்கிறாங்களா பிஜேபி? ஆமாம். இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபின்றது ஒரு தீண்டத்தகாத கட்சி தான். தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு மக்கள் கடுமையான எதிர்ப்பு இருக்குது. தெருவில் இருக்க லேம்ப் போஸ்ட்டை கேட்டால் கூட ஆன்டி பிஜேபி தான். அதனால் வந்து பிஜேபியோட பி டீம்னா பிஜேபி ஒன்று ஏ டீம்னு யாரும் அர்த்தம் அப்படி படுத்துக்க தேவையில்லை. நீ பிஜேபியோட ஒரு அங்கன்றாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி ஏ டீம்னா தானே என்ன ஜெயிக்க சொல்லுங்கள்? ஒரு கவுன்சிலர் சீட்டு ஜெயிப்பாங்களா? ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு தனியாக நின்று பிஜேபி ஜெயிக்க சொல்லுங்கள். அப்படி ஜெயிச்சா அவங்கள ஏ டீம் நம்ம எடுத்துக்கலாம். பிஜேபி தாண்டி எந்த கட்சியுமே தனியாக நின்று வாங்க முடியல. திமுக ஜெயிச்சிருக்கு, அண்ணா திமுக ஜெயிச்சிருக்கு, கூட்டணி தானே எல்லாமே ஜெயிச்சு ஒரு 50 சீட்டாக ஜெயிப்பாங்க. ஆட்சி அமைக்க முடியாது, அது ஒத்துக்கிறேன். ஆட்சி அமைக்க முடியாது யாருமே. அண்ணா திமுக வேணா ஆட்சி அமைக்கலாம், அது கூட பழைய அண்ணா திமுக. எந்த அதிமுக கிடையாது. திமுகலாம் தனியாக 50 சீட் வாங்குவாங்க. அப்படி அவங்க 50 சீட் வாங்குறாங்கன்னா பிஜேபியோ நாம் தமிழ் கட்சி சீமானோ ஏதோ ஒரு வகையில் 10 15 வாங்கிட போறாங்கல்ல சீட்டா. எப்படிங்க வாங்குவாங்க? கொஞ்சம் விஷயத்தோட பேசுங்க. சைபர் சீட் வாங்குவாங்க சீமானலாம். பர்சன்டேஜ் யாருக்குங்க இருக்குது? திமுக தாங்க இருக்குது. தனித்தனியாக எல்லாரும் யாருக்கும் மெஜாரிட்டி வராது, அது உண்மை. திமுக ஒரு 50 சீட் வரும், அண்ணா திமுக வேணால் ஒரு 30 சீட் வரலாம், திமுக வேணால் கொஞ்சம் கூட வரலாம். ஆட்சி அமைக்கிற அளவுக்குலாம் வராது.
சீமான்லாம் சைபர், பிஜேபி சைபர், காங்கிரஸ் சைபர், காங்கிரஸும் சைபர். நீங்க சொல்ற 214 இவங்களை கூட்டினாலே 100 120 வந்துருது சார். பேலன்ஸ் ஒரு 100 இருக்குது. இல்ல திமுக 50, அதிமுக ஒரு 30. உடஞ்சு வருங்க. அது வந்து 50னா 50ன்னு எடுத்துக்காதீங்க. மெஜாரிட்டி வராது. 118 வராது. 60 70 வந்து நிற்கும். அவனுக்கு ஒரு 70 வந்து நிற்கும். மிச்சம்லாம் இவனுக்கு 10 அவனுக்கு 5ன்னு வந்து நிற்கும். அதனால நீங்க அது வந்து இப்படி லிட்ரலி எடுத்துக்காதீங்க. தனியா நின்று ஆட்சி அமைக்க முடியாது, அவ்வளவுதான். யாராலையும் தனியாக நின்று ஆட்சி அமைக்க முடியாது. இழுபறில் வந்து நிற்பாங்க. பெரும்பாலான கட்சிகள் சைபரில் போய் நிற்கும். அதனால் இது நீங்கள் வந்து பிஜேபி தனியாக இவ்வளோ ஜெயிக்கும் அவ்வளோ ஜெயிக்கும் எல்லாம் கதை. அதெல்லாம் காங்கிரஸ் பிஜேபி இவங்கெல்லாம் யாரோடைய கூட்டு சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஓகே சார், இவங்க சொல்கிற அந்த பி டீம் அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் திமுகவை ஒரு சைடில் சொல்கிறீங்க, ராஜா சிங் வந்துட்டு போனார் அப்படின்ற. நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், தமிழகத்தில் அந்த பி டீம் செயல்பட்ட கரெக்டாக செயல்படுத்துறது யார்? பிஜேபியினுடைய சித்தாந்த கொள்கைகளை இங்கே நேர்முகமாக மறைமுகமாக செய்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த பாருங்கள், அண்ணா திமுக திமுக 2 பேருமே பிஜேபி சித்தாந்தத்துக்கு எதிரானவங்க தான். அண்ணா திமுக இன்றைக்கி நிர்பந்தத்தால் பிஜேபியோட ஒட்டிக்கிட்டு இருக்க வழி, அது அடிப்படையில் ஒரு மதசார்பற்ற கட்சி தான். மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து திமுக அண்ணா திமுக 2 பேருமே பிஜேபியோட ஒத்து போக மாட்டாங்க, எதிர்த்து தான் நிற்பாங்க. ஆனால் பொருளாதார கொள்கைகளை பொறுத்தவரை மோடி அரசாங்கத்தோட பொருளாதார கொள்கைகள், அதானிக்கு தேவையான திட்டங்கள், குறிப்பாக அதானியோட திட்டங்கள் எல்லாம் திமுக இங்கே செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து மறைமுகமாக இவங்க பிஜேபியோட பொருளாதார கொள்கைகளுக்கு ஒரு ஆதரவாக இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி நான் வந்து அதை பி டீம்னு ஒரு நாணயத்தின் 2 பக்கம் சொன்னது அப்படியே லிட்ரலி எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க அடங்கி போக வேண்டிய நேரத்தில் இவங்க அடங்கி போவாங்க. இவங்களுக்கு எது தேவையோ அப்போ அடங்கி போயிடுவாங்க திமுக. அதனால இதில் வந்து ஏ டீம் பி டீம்ன்ற காரணம் என்ன சார்? திமுக விமர்சிக்கிறது மட்டும்தான் காரணமாக? அது ஒன்று தாங்க, வேற ஒன்றுமே கிடையாதுங்க. இதில் என்னங்க, பிஜேபி ஏமா எதிர்த்தா திமுகவை ஏமா எதிர்த்தாலும் நம்ம பிஜேபின்றது சாதாரணமாக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக தான் ஆகிப்போச்சு. அந்த குற்றச்சாட்டுக்கு எந்த அர்த்தமும் இல்லாமல் போயிடுச்சுல. எவன் திமுகவை ஏற்று பேசினாலும் நம்ம பி டீம். இது வந்து ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு வாதம். திமுக வந்து பிஜேபியை காமிச்சு இங்கே குழப்பம் நடத்திட்டு இருக்குது. மோடி ஃபேக்டர் இல்லைன்னா இங்கே திமுக ஏமா ஓட்டு போடுவோம்? அங்கே வட இந்தியாவில் மோடி வந்து விஸ்வரூபம் எடுத்துட்டார். இன்றைக்கி மதவெறி தலைவிரிச்சு ஆடுது, ஹிந்துத்வா தலைவிரிச்சு ஆடுது. தமிழ்நாட்டில் அது கால் ஒன்று முடியல, திமுக அதை தடுக்குது வாக்கு வங்கி காரணமாக. ஆகவே நம்ம இன்றைக்கி திமுகவை எதிர்த்து பேசினோன்னா அது பிஜேபி சார்பு நிலை ஆகிடுன்ற எண்ணத்தில் தான் எவ்வளவோ முற்போக்காளர்கள், எவ்வளவோ நேர்மையாளர்கள் வந்து இன்றைக்கி அமைதியாக இருக்காங்க. வாய் பேசாமல் அமைதியாக இருக்காங்க, மௌனித்து இருக்கிறார்கள், ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாங்க. அதை தான் திமுக அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு பிஜேபியை காரணமாக வச்சு இங்கே கொள்ளையடிச்சு நிற்காங்க. வேறு என்ன, அவங்களுக்கு கொள்ளையோ கொள்ளை தான் நடக்குதுங்க. அதில் எந்த சந்தேகம் வேணாம். இந்தியாவிலே வந்து ஊழல் அதிகமான ஒரு 3-4 மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்றுன்றதுல எந்த மாற்றமும் வேணாம். அவங்களுக்கு கரப்ஷன் வந்து ரொம்ப ஹியூஜாக கரப்ஷனுங்க தமிழ்நாட்டில். இன்றைக்கி ஊழலில் மூழ்கி முத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கடைசி ஒரு 7-8 மாதன்றது ஸ்லாக் ஓவர் ஆடுற மாதிரி. கடைசி 10 ஓவர் 50 ஓவர் மேட்ச்சில் கடைசி 10 ஓவர் ஆடுவான் பாருங்கள், 6-4ன்னு அடிப்போம். அந்த கதை தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். கேட்க நாதி இல்லை, எதிர்கட்சிகளுக்கு புத்தி இல்லை, அதனால் வண்டி ஓடுது இவங்களுக்கு. அமித்ஷா சொன்னது உண்மை தான். ஊழலில் மூழ்கி தமிழ்நாட்டில் முத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றது உண்மை தான். அதை சொல்கிறதுக்கு அவருக்கு தகுதி கிடையாது. ஆனால் அவர் மாநிலங்கள்லாம் இதை விட அதிக ஊழல் நடக்குது. கரப்ஷன் இஸ் ஆல் இண்டியா ஃபினாமினா. ஆனால் தமிழ்நாட்டில் ஊழல் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்குன்றதுக்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். மதுரை மேயர் புருஷனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் மேயர் அரெஸ்ட் பண்ணல? மேயர் தானே முதல் குற்றவாளி. 200 கோடி ஊழல் நீங்களே சொல்கிறீங்க. மேயர் ஏன் அரெஸ்ட் பண்ணாமல் மேயர் புருஷனை மட்டும் அரெஸ்ட் பண்ணுறீங்க? என்ன கவர்மெண்ட்டுங்க இது? மேயரோட உத்தரவில், மேயரோட செல்வாக்கில் தான் மேயர் புருஷன் திருடுறாரு 200 கோடி ஊழல். மேயர் அரெஸ்ட் பண்ண மாட்டேன்றீங்க. இது என்ன கவர்மெண்ட் இது? அப்போ இது எப்படி எடை போடுவீங்க? அப்போ ஊழல் வந்து வெள்ளமாக ஓடுதுன்றதுக்கு நீங்கள் எடுக்கிற நடவடிக்கைகளே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குது. ஒவ்வொரு பஞ்சாயத்து யூனியன்லையும், ஒவ்வொரு கார்பரேஷன், ஒவ்வொரு மாநகராட்சி, ஒவ்வொரு நகராட்சிலையும் கொள்ளையோ கொள்ளை நடக்குது. இது அந்தந்த திமுக கவுன்சிலருங்களே வெளிப்படையாக மேடை போட்டு பேசுகிறான். ஒளிவு மறைவே இல்லை. இதில் என்ன ஆதாரம் தேவை உங்களுக்கு? உள்ளங்கை பொண்ணுக்கு என்ன கண்ணாடி தேவை உங்களுக்கு? ஓகே சார், இந்த பக்கம் பாஜக கூட்டணி இப்படி இருக்க, இந்த திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் தனியாக போக ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்குது. அதாவது 214 தொகுதியில் இப்போ 114 எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு காங்கிரஸ் கேட்பதாக இபிஎஸ் இன்னைக்கு விமர்சனம் பண்ணியிருக்காரு, பிரச்சாரத்தில் பேசிகிட்டு இருக்காரு. ஆசையை தீர்த்துக்கிறாரு அவர். இந்த ராஜேஷ்குமார்ன்றவர் காங்கிரஸ் தலைவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அது போன தடவை 25 சீட்டு கொடுத்தாங்க, கூட 5 சீட்டுக்கு நடக்கிற பேரம் இது. காங்கிரஸ் விட்டு திமுக விட்டு காங்கிரஸ் 26ல் போகாதுங்க, எழுதி வச்சுக்கோங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு தனியாக போனால் சைபர் விஜயெல்லாம் நம்பி போக மாட்டாங்க அவங்க. அங்கே 2வது சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ஸ்டாலினுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால் அது 26ல் எந்த மாற்றமும் இந்த கூட்டணியில் வராது. கூடுதல் சீட்டுக்காக நடக்கிற பேரம் இது. இது ஆட்சியில் பங்குவோம். ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி தான் கதை அழைப்பாங்க. 25 சீட்டு கூட 5 சீட்டு 30 சீட்டு கொடுத்தா சைலண்ட் ஆகிடுவாங்க. அதனால் ஒன்றும் நடக்காது. அந்த கூட்டணியில் எந்த பாதிப்பும் வராது. எடப்பாடி இப்படிலாம் பேசி தான் ஆசையை அவர் தீர்த்து கொள்ளல. கிறிஸ் ஜோடங்கர் அப்படின்றவரே அந்த மீட்டிங்கில் பேசி எல்லாம் பேசுவாங்க, ஆனால் போக மாட்டாங்க. ஜோடங்கர் தான் பேசினார், ராகுல் காந்தியை பேசினார். எல்லாம் அப்படி தான் பேசுவான், உசுப்புவான். விஜய் ஃபேக்டரை காமிச்சு கொஞ்சம் கூட சீட் வாங்குறதுக்கான பேரமே ஒழிய இது வந்து ஆட்சியில் பங்கெல்லாம் சத்தியமாக கொடுக்க மாட்டாங்க. அவங்களும் அந்த கோரிக்கை அதிகாரப்பூர்வமாக வைக்க மாட்டாங்க. இப்போ கூட திரும்ப செல்வ பிறந்தகை வைக்கல எதுவுமே.
ஆமா, அழகிரி கூட பேசினாரு, செல்வபுரத்துங்க சைலண்டாக இருக்காருல்ல. அதான் இது என்னன்றது ஸ்டாலினுக்கு தெரியும். கூட 5 சீட் வாங்குறதுக்கு பேசுகிற பேரம் அது. உடைய போறது கிடையாது, கண்டிப்பா சத்தியமாக உடையாது, எழுதி வச்சுக்கோங்க. 26 திமுக காங்கிரஸ் 2 இடதுசாரிகள் விசிக மதிமுக கூட்டணி சத்தியமாக உடையாது, எழுதி வச்சுக்கோங்க. இதை உடைக்க பாஜக மேலிடத்தில் வியூகமாக நிறைய வியூகம்லாம் வகுத்தாங்க, எல்லாம் வந்து டேஷாக போச்சு. முதல்ல அவங்க கூட்டணியே இந்த டேஷாக போயிட்டு இருக்குது, அதை பார்க்க சொல்லுங்க. அப்புறம் காங்கிரஸ் உடைக்கிறது, திமுக கூட்டணி பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் 11 ஆரம்பித்த கூட்டணி இன்ன வரைக்கும் ஜெல் ஆகல, ஒரு கட்சி உள்ளே வரல. மாற இருக்கும் 2 பேர் வெளில போயிட்டான், டிடிவியும் ஓபிஎஸும் வெளில போயிட்டாங்க. உங்கள் கூட்டணியை ஒழுங்காக வச்சுக்க துப்பு இல்லை, திமுக கூட்டணி உடைக்கிறத பற்றி பேசுகிறீங்க. 5 மாதம் ஆச்சுல உங்கள் எலெக்ஷன் நீங்கள் கூட்டணி அறிவிச்சு, ஒரு கட்சி வந்ததா? ஒரு லெட்டர் பேட் பார்ட்டி வந்ததா? மாற உங்கள் கூட இந்த டிடிவி வெளில போயிட்டார், ஓபிஎஸ் வெளில போயிட்டார். இதில் எங்கேருந்து நீங்கள் வந்து ஏதோ ஈயத்தை பார்த்து இழிச்சு தான் பித்தலன்ற கதை இது. சரி, இப்போ திமுக கூட்டணியை தாண்டி திமுக கட்சிக்கு மாற்றுக் கட்சியான அதிமுகலேருந்து இல்லை பிற கட்சிகள்லேருந்து வர்றாங்கல்ல. ஒரு காலத்தில் 3 வருடங்களுக்கு முன்னாடி துரைமுருகன் பேசினார், ஒரு கொச்சையான அதுக்கு விபச்சாரம் அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணி சொன்னார் மாற்றுக் கட்சிக்கு தாவி வர்றவங்கள. ஸோ இப்போ இன்றைக்கி என்ன முதல்வர் திறந்த கட்சி, திறந்த புத்தகம், எல்லாருமே வரலாம் அப்படின்னு முதல்வர் பேசுகிறாரு. சீனியர் அமைச்சர் இப்படி பேசியிருக்காரு முன்னாடி. இதெல்லாம் நினைவு கொண்டு பார்க்க மாட்டாங்களா? விமர்சனத்துக்குள்ள இல்லை, அந்த வார்த்தைகளை தவிர்த்துடுங்க, அது ரொம்ப தப்பான வார்த்தை. எப்போ சொன்னாலும் தவறு, அது பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தையை துரைமுருகன் சொல்லியிருந்தால் அது தவறு, ஆணாதிக்க வார்த்தை, அது ரொம்ப கீழ்த்தரமான கேவலமான வார்த்தை. அதை ஒதுக்கிடுங்க. இந்த அதிமுகலேருந்து வரவங்க எல்லாரையும் திமுகவில் சேர்த்துக்கொள்வோம் என்பது திமுகவுக்கு பெரிய வினையாக முடிய போகுது. ஏன்னா திமுகலேயே காலகாலமாக இருக்கும், அதனால் கோபப்படுவான், அங்கே உள்ளே இருக்க சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆகும். இப்படி தான் வட இந்தியாவில் வந்து காங்கிரஸ்லேருந்து வந்தவனெல்லாம் உள்ளே சேர்த்து இழுத்து போட்டு திமுக பிஜேபி ஒரு 40 தொகுதியில் தோற்றது காரணம் தான். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் காலகாலமாக உள்ளே இருக்கவங்க பிஜேபி வர ஓட்டு போட மாட்டான். அதே மாதிரி இன்றைக்கி திமுகவில் காலகாலமாக 60 வருஷம் 70 வருஷமாக 50 வருஷமாக இருக்கவெல்லாம் நீங்கள் அதிமுக கண்டமேனிக்கு உள்ளே கூட்டின்னு வந்தீங்கன்னா டிஎம்கேக்குள்ளே இருக்க செட்டப் வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். முதலமைச்சர் ஸ்டாலின் செய்வது மிகப்பெரிய தவறு. யார் வேணால் வாங்கன்றதெல்லாம் தவறான ஒரு அணுகுமுறை. அப்போ காலகாலமாக திமுகவில் இருக்கவனுக்கு என்ன மரியாதை? ரெண்டாவது, இப்படி உள்ளே வரவங்களால திமுகவுக்கு பெரிய லாபம்லாம் எதுவுமே கிடையாது. மேபி 1 or 2 இருக்கலாமே தவிர மற்றபடி யார் வேணால் வரலான்றது உள்ள திமுகக்குள்ளே இருக்க அந்த ஸ்டேட்டஸ்கோவை டிஸ்டர்ப் பண்ணிடும். ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈக்குவலிபிரியம்வாங்க, இயற்கையோட சமத்தன்மைன்னு ஒன்று இருக்குது, அதை டிஸ்டர்ப் பண்ணிடும். அது இந்த மாதிரி வரவங்களெல்லாம் உள்ள கண்டமேனிக்கு திமுகவில் சேர்த்து கொள்வதன் மூலம் திமுக தான் தலையில் தானே சூன்யத்தை வச்சுக்குது. அமைச்சர்கள் கூட அதிமுக இருந்தவங்களே 8 பேருக்கு மேலே இருக்காங்க. காலப்போக்கில் 8 பேர் ஆகிட்டான். இனிமேல் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து சேர்த்திங்கன்னா இப்போ இருக்கவங்களாம் என்ன ஆகும்? ஒவ்வொரு தொகுதியிலையும் காலகாலமாக இப்போ 50 வருஷமாக அங்கே இருக்கவன் புதுசாக ஒருத்தனை கூட்டிட்டு வந்து ஏடிஎம்கேல சீட்டு கொடுத்து அவன் வேலை செய்வானா? அது இப்போ ஏற்றுக்கிட்டா சார் வேலை பார்க்குறாங்க. திமுக அடிமட்ட தொண்டை ஏற்றுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இப்போங்க அது இந்த எலெக்ஷனில் காட்டுங்க. இவங்க கண்டமேனிக்கு உள்ளே கூட்டிட்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் காட்டும். நான் சொல்கிறேன், யார் வேணால் வரலான்றது தவறான அணுகுமுறை. அது எப்படி யார் வேணால் வரலாம்? அப்போ இந்த கட்சியிலேயே இருந்து கஷ்டப்பட்டு உதப்பட்டு எதிர்கட்சியாக இருக்கும்போது மாற்றுக் கட்சிக்கு போகாமல் அதிகாரம் இல்லைன்னு தானே அதிமுகலேருந்து உங்ககிட்ட வரான். ஆமாம், நீங்கள் அதிகாரம் இல்லாத போது அதிமுகவுக்கு போகாமல் உங்கள் கூட இருந்தானே, அவனுக்கு என்ன மரியாதை? அப்போ இது எவ்வளோ பெரிய துரோகம், சொந்த கட்சிக்கு செய்கிற துரோகம் தானே இது. நீங்கள் 76 வருஷம் உங்கள் ஆயுளில் 50 வருஷம் அதிகாரம் இல்லாமல் இருந்திருக்கீங்க. 50 வருஷம் நீ அதிகாரம் இல்லாமல் இருந்தப்போ உங்கள் கூடியே இருந்தான்ல, அவனை மதிக்காமல் நீங்கள் அதிகாரம் இல்லைன்ட்டு தான் அதிமுகலேருந்து ஓடி வரான். நாளைக்கு மறுபடியும் அதிமுக பவருக்கு வந்தால் இவன் அங்கேருந்து அங்கே ஓடுவான். அப்போ உங்கள் கூடிய அதிகாரம் இல்லாதப்போ இருந்தானே, அவனுக்கு என்ன மரியாதை? 13 வருஷம் கருணாநிதி பவர் இல்லாமல் இருந்தார். 76லேருந்து 89, 2011லேருந்து 21 பவர் இல்லாமல் இருந்தீங்க. அப்போ உங்கள் கூடயே தானே இருந்தான். அவன் மாற்றுக்கு அதிமுக போலையே. இன்றைக்கி அவனை ஒதுக்கிட்டு அவனை ஓரம் கட்டிட்டு அங்கே பவர் அனுபவிச்சுட்டு இன்றைக்கி பவர் போனவுடனே எடப்பாடி கிட்ட ஒன்றும் பருப்பு வேகலை நீங்கள் ஓடி வரான்ல, எவ்வளோ பெரிய துரோகம் இது. இது விளங்காது. நீங்கள் ஏதோ 8 மந்திரி இருக்கான்னு சொல்லாதீங்க, அது வேற கதை. இது விளங்காது. இது இவ்வளோ பேரெல்லாம் இப்போ கூப்பிடுறதுன்றது உள்ளே உங்களுக்கு திமுக எதிராக திரும்பும். பிஜேபிக்கு 2024 வட இந்தியாவில் என்ன நடந்ததோ அது திமுக நடக்கும். இது இவ்வளோ பேரெல்லாம் இப்போ கூப்பிடுறதுன்றது உள்ளே உங்களுக்கு திமுக எதிராக திரும்பும். பிஜேபிக்கு 2024 வட இந்தியாவில் என்ன நடந்ததோ அது திமுக நடக்கும் வச்சுக்கோங்க. அதிமுகவோட 53 வருஷம் வரலாறுல அவங்க 30 வருஷம் அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. ஆனால் அதே திமுக வந்து 76 ஆண்டு வரலாறுல 25-26 வருஷம் தான் அதிகாரத்தில் இருந்திருக்கு. 3ல் 2 பங்கு நீங்கள் அதிகாரத்தில் இல்லாமல் தான் இருந்திருக்கீங்க. அவன் 30 வருஷம் அதிகாரத்தில் இருந்தான். அப்போ கட்சிக்காக உழைச்சி அடிபட்டு உதப்பட்டு போலீஸு கேஸை வாங்கி ஜெயிலுக்கு போய் இன்னமும் பிரச்சனையில் இருக்கக்கூடிய எத்தனையோ திமுககாரன் இருக்கான். நீங்கள் அவனை ஓரம் கட்டிட்டு நீங்கள் அதிமுகலேருந்து வரவனை வச்சு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கன்னா அவன் என்ன ஆவான்? அது உங்களுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தாதா? பெருசாக ஏற்படுத்தும். மிகப்பெரிய சிக்கல் அது உங்களுக்கு ஏற்படுத்தும்.
ஒரு 40 தொகுதியில் வட இந்தியாவில் பிஜேபி தோத்தது காரணமே காங்கிரஸ்லேருந்து வந்தவனுக்கு சீட்டு கொடுத்து காலகாலமாக பிஜேபியில் இருந்தவங்க எதிராக திரும்பிட்டான். திரும்பவும் உங்கூடையே தானே நான் இருக்கேன், நீ பவரில் இருந்தாலும் இல்லாட்டியும் திமுகவில் தானே இருக்கேன். அவன் பவர் இல்லைன்னு தானே வரான். அவனை எதுக்கு சேர்க்குறான்? என்ன வந்து கொள்கை எதுக்கு வெங்காயம் அது என்ன கொள்கை அவனுக்கு? அதிமுககாரனுக்கு அவனுக்கு அங்கே இருக்கும்போது கொள்கை இல்லை, இங்கே வரும்போதும் கொள்கை இல்லை. பவர் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக தானே உள்ளே வரான் அவன் உங்ககிட்ட. ஆனால் பவர் உங்ககிட்ட பவர் இல்லாமல் உங்க கூட இருக்கான்ல, அவனுக்கு என்ன மரியாதை சொல்லுங்க? அவனுக்காக யார் பேசுவா? அந்த திமுக காரனுக்காக யார் பேசுவா? அவன் தானே ஏதாவது தியாகம் பண்ணிட்டு நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் உங்கள் கூடிய இருந்தாலும், எதிர்கட்சியாக இருக்கும்போது உங்கள் கூடியே இருக்கவனை இன்னைக்கு அதிகாரத்தில் இல்லைன்னு அதிமுகலேருந்து ஓடி வரவனுக்காக நீங்கள் ஒதுக்குறீங்க, ஓரம் கட்டுறீங்கன்னா கட்சி வழங்குமா? சத்தியமாக வழங்காது. மேனேஜ் பண்ண முடியும் நம்பி தானே சார் சேர்க்குறாங்க. அவங்க ஏதோ ஒரு மிக மிஞ்சின மதிப்பீட்டில் இருக்காங்க. அவங்க எப்படி வேணால் ஜெயிச்சிக்கலான்ற மதிப்பில் இருக்காங்க. தப்புங்க இது. உண்மையான திமுக காரனை ஓரம் கட்டிட்டு நீங்கள் அதிமுகலேருந்து வரவனை சேர்த்தீங்கன்னா உங்கள் கட்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். இதெல்லாம் இயற்கைக்கு விரோதமானது. இப்போ கட்சியிலே இருக்கான அவனுக்கு என்ன மரியாதை? இவன் நாளைக்கு மறுபடியும் அதிமுக அதிகாரத்து வந்தால் திரும்பவும் ஓடுவான். அவர் சேர்த்துக்க மாட்டார். அப்போதான் தான் இருப்பான். இந்த 8 மந்திரியில் எத்தனை மந்திரி ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் திரும்ப போகணுன்னு பார்த்தான்னு எனக்கு தெரியும். நான் பேர் சொல்ல விரும்பலை. அந்த அம்மா சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. போனால போயிடு அப்படின்ட்டு. இவங்கள மாதிரி எல்லாரையும் வரவங்களெல்லாம் உள்ளே வாங்க, அவங்க ஒன்றும் சேர்த்துக்கல. யார் வேணால் உள்ளே வரலான்னு சேர்க்கறதே தப்புங்க. ஓரணியில் தமிழ்நாடுன்றதே தப்பான வார்த்தை. ஒரே நாடு ஒரே தேர்தல் மோடி சொல்கிறதுக்கும் ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஸ்டாலின் சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? கூட்டணி கட்சிகள் இதில் வெறுப்படைஞ்சிருக்காங்க. ஓரணியில் தமிழ்நாட்டில் இவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது திமுகவில் உறுப்பினர் சேர்க்கைக்கு கூட்டணி கட்சிகள் பலமாக இருக்க இடங்களில் சிக்கல் வந்திருக்கு. மீடியா வந்து அதை வெளியில் கொண்டு வரல. திருத்துறைப்பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கு. அங்கே வந்து ஓரணியில் தமிழகம் இவங்க பிரச்சாரத்துக்குள்ளே போகும்போது அங்கே இருக்க கம்யூனிஸ்ட் தோழர்கள் அதை எதிர்த்திருக்காங்க. எங்கள் கட்சி எங்கள் கோட்டைக்குள்ளே நீ எப்படி வரலாம், இது கூட்டணி தர்மம் இல்லைன்னு சிக்கலாக இருக்காங்கல்லாம். அது எப்படி ஓரணியில் தமிழகன்ற கான்செப்டே சரியாக இருக்கும்? தமிழகம் என்பது பல அணியில் இருக்கணும். ஒரு அணியில் இருந்தால் அது ஒற்றைத்தன்மை. மோடி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்கிறதுக்கும் ஸ்டாலின் ஓரணியில் தமிழகமும் ரெண்டும் ஒன்று தான். அவரும் ஒற்றைத்தன்மையை தான் விரும்புகிறாரு, நீங்களும் ஒற்றைத்தன்மை தான் விரும்புகிறீங்க. பிஜேபி மட்டும் இருக்கணுன்றாரு, நீங்கள் திமுக மட்டும் இருக்கணுன்றீங்க. உங்கள் 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? இதில் கூடுமா என்னென்னா கூட்டணி கட்சிகளை இதை எதிர்க்காமல் ஜால்ரா போட்டுக்கிட்டு ஜிங் சாக் போட்டுக்கிட்டு திமுக கொத்தடிமை வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஓரணியில் தமிழகத்தை இவங்க எதிர்த்துருக்கணுமா வேணாமா? 2 கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் விசிக்கலாம். அது எப்படி எங்கள் ஏரியாவில் வந்து நீ திமுக ஆள் சேர்ப்ப சொல்லலை. திருத்துறைப்பூண்டியில் சிக்கல் வந்திருக்கு. இந்த மாதிரி பல இடங்களில் வந்திருக்கு. வெளியில் வரல நியூஸு. பிஜேபி அடியொட்டி நடக்கக்கூடியது தான் திமுக. பல்வேறு கேள்விகளுக்கும் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து மிகவும் நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.